ஹாய் மக்களே வணக்கம். இன்னைக்கு எபிசோடில் நம்ம அயனார் துணையில் பாண்டி ரொம்ப ஃபில்ட்டாக இருக்காருங்க. ஏன்னா இந்த வானதி இப்படி சொன்ன வார்த்தையால் அவன் நல்லா இந்த விஷயத்தை நான் முதலாளி ஆக போகிறேன், இந்த கடைக்கு எனக்கு லீஸ்க்கு வரப்போகுதுன்னு சந்தோஷமான விஷயத்த ஷேர் பண்ணுறாரு. ஆனால் அவள் அதுக்கும் நெகட்டிவாக இது மாதிரி சொல்கிறா. இதெல்லாம் தேவையில்லடா, ஒரு கார் கம்பெனிக்கே நீ ஒரு மேனேஜர் இருந்தால் கூட நான் சந்தோஷப்படுவேன். ஆஃப்டர் ஆல் இது ஒரு டப்பா கடை, இதுக்கு போயிட்டு நீ ஓனர் ஆக போகிறேன்னு சொல்கிறியே, எனக்கு பிடிக்கல. என்னோட ப்ரெஸ்டீஜ் என்ன நாளைக்கு இந்த டப்பா கடைக்காரன் பொண்டாட்டி தானே சொல்லுவாங்கன்னு சொல்லிட்டு அந்த செய்கிற தொழில் ஒரு கேளம் மட்டை தட்டி பேசுகிறேன் இந்த வானதி. இதனால ரொம்ப மூட் அப்செட் ஆயிடுறாரு நம்ம பாண்டி. இங்கே நிலா ஆஃபீஸில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் அந்த ராகம் நிலாவுக்கு லவ் பண்ணுறாரு தான் நினைக்கிறேன். என்னைக்கு ப்ரப்போஸ் பண்ண போகிறாருன்னு தெரியல. ஒரு மாதிரியாக வழிஞ்சு இங்கே பேசிகிட்டு இருக்காரு. நிலா ப்ராஜெக்ட் ஒர்க் பண்ணிகிட்டே இருக்காங்க. அந்த நேரத்தில் அவங்க ஃப்ரெண்டு ஸ்வேதா கால் பண்ணி எனக்கு அர்ஜென்ட்டாக ஒரு ப்ராஜெக்ட் ஒர்க் இருக்குது, நீ பண்ணித்தரியா ப்ளீஸ் பண்ணி கேட்குறாங்க. இல்லடி, ஆல்ரெடி எனக்கே பெரிய ப்ராஜெக்ட் கொடுக்குறாங்க, இந்த ஆஃபீஸில் கொடுத்துருக்காங்க, அது பண்ணியிருக்கேன், என்ன பண்ணுவேன்னு தெரியல, மண்டே பிச்சுக்கிற மாதிரி இருக்குன்னு சொல்கிறாங்க. நீ ரொம்ப டேலண்டான பர்சன்டி, இதுக்காக நான் மணி தரேன்டி, ஒரு 50,000 ரூபாய் கிடைக்கும், நான் 2 டேஸில் எனக்கு பண்ணி கொடுத்தீங்கன்னா உடனே கேஷ் கொடுத்துறேன்னு சொல்கிறாங்க. உடனே அவங்க அக்செப்ட் பண்ணிக்கல நிலா. அதுக்கப்புறம் யோசனை பண்ணி, ஐயோ பாண்டி வரைக்கும் பிஸ்னஸ் பண்ண போகிறாரு, நம்ம காசு தரேன்னு சொல்லிட்டோன்னா இந்த காசு நம்மளுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லிட்டு ஸ்வேதாக்கு அகைன் கால் பண்ணி, ஸ்வேதா இந்த ப்ராஜெக்ட் நான் எடுத்துக்கிறேன், ஆனால் எனக்கு 2 டேஸில் நான் பண்ணி கொடுத்தேன், எனக்கு உடனே கேஷ் கிடைக்கும்ல அப்படின்னு கேட்குறாங்க. அவங்க ஃப்ரெண்டு ஸ்வேதாவும் கண்டிப்பாக நிலா, கண்டிப்பாக நான் கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏதோ நிலா கூட ஒரு மனிதாபிமானம் இருக்குங்க, பாண்டியனுக்கு ஹெல்ப் பண்ணுன்னு சொல்லிட்டு. ஆனால் அந்த வானதிக்கு சுத்தமாக அந்த கெட்ட ஆட்டிடியூடாக தான் இருக்குது. எப்பவுமே சொகுசாக இருக்கணும், ஜாலியாக இருக்கணும், அப்படி தான் அவன் நினைக்கிறான். பாண்டியனோட முன்னேற்றத்துக்கு அவள் எந்த பங்களிப்பும் அளிக்கலை. ஒரு 4 வார்த்தை நல்ல விதமாகவும் அவள் பேசலைங்க. என்ன பொண்ணுன்னு தெரியல அந்த வானதி. ஒரு பக்கம் நம்ம சோழன் ஃப்ரெண்டு கூட தேடி அலைஞ்சி அந்த கோமல் இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சிடுறாரு. கண்டுபிடிச்சி கோமலும் அவங்க புருஷனும் சண்டை போட்டு நடுரோட்டில் பேசிகிட்டு இருக்காங்க. இதை கவனிச்ச சோழன் நிலாவுக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறாரு, ஏங்க பல்லவனோட அம்மாவை நான் கண்டுபிடிச்சிட்டாங்க, சீக்கிரம் அந்த இடத்துக்கு வாங்கன்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. நிலாவை அந்த இடத்துக்கு கிளம்புறாங்க. இதோட இந்த எபிசோடு முடியுதுங்க. அடுத்த வர வீடியோவில் நம்ம சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.